ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ப்ராங்க் பார்க்க போகிறோம்னா ரிவர்ஸ் ப்ராங்க் தான். எப்படி வரப்போகுதுன்னு தெரியும். தர முடியாது. உன் இஷ்டம் இருக்கலாம், நீ வருவ நீ போவான்னு நானா விட்டுலாம் போக முடியாது. போறான் நீ கிளம்பு. நீ போறனா உங்க வீட்டுல உங்க மனசு சரியில்லை, என் கூட இருக்க பிடிக்கல, உங்க அம்மா வீட்டுல போய் ஒரு வாரம் இருந்துக்கோ. சும்மா தேவை டிவோர்ஸ் பண்ற மாதிரி பண்ண காது கண்ணெல்லாம் செவந்து பாத்துக்கு. போ கிளம்பி போ, எங்கேயோ போயிட்டு வா. பிடிக்கலன்னா ஒரு 10 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பிடிக்கல நானும் பாக்குறேன். என்ன செட் ஆகாது. நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ப்ராங்க் பார்க்க போகிறோம்னா ரிவர்ஸ் ப்ராங்க் தான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அவன் என்ன மைண்டில் இருக்கான்னு தெரியல. இன்னும் வேலை முடிச்சிடறாங்க. அதனால் ப்ராங்க் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அவன் நிறையா சொல்லிட்டுருக்கான். யூடியூப்க்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு, ப்ராங்க்கு ஏதாவது எனக்கு தெரியும், நீ ஏதோ உனக்கு தெரியும், நான் எடுக்கிறேன், ஷார்ட்ஸ் நிறைய இருக்கும் அப்படி அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, அவனுக்கு ஏதாச்சும் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ரிவர்ஸ் ப்ராங்க் தான் யோசிச்சு வச்சுருக்கேன். எப்படி வரப்போகுது, அவன் என்ன ரியாக்ட் பண்ண போகிறான், அடிப்பானா, திட்டுவானா, இல்லை என் பேரண்ட்ஸ் எங்காவது கூட்டிகிட்டு வந்துடுவானா, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சரி வாங்க ப்ராங்க்குள்ளே போகலாம். இன்னும் டைம் வேற ஆயிடுச்சு. நீ போப்பா, நான் வர்றேன். என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதம்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனா பயப்படுவாங்க. நாய்க்கு துரத்துச்சுன்னா அடிச்சு பட. ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது. நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்துட்டு ஏன் கிளியராக இல்லை, ஏன் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, அவர் வேலைக்கு போயிட்டு நைட் டைம் தான் ஒரு 9 அப்படி தான் வராங்க. அதனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோவா கிளாரிட்டி கிடைக்க மாட்டுது. அதுவும் மொபைல் எடுக்கிறதுனால அவ்வளோவா கிளாரிட்டி இல்லை. கூடிய சீக்கிரமாக ஒரு சூப்பராக குவாலிட்டியான வீடியோவாக அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம ஃப்ரெண்ட்குள்ளே போகலாம். ஏன் அதுக்குள்ள தூங்கிட்டா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்போ நான் வழி போதிய போவோம். உச்ச போறியா? புள்ளி பரவாயில்லையா? அடிப்பா அதுதானா? எனக்கும் தான் அடிக்குது. என்னடா
நான் மட்டும் நான் இப்போ வண்டி வந்துதான் கால் தானே அமுங்க கால் வலிக்குது வேலைக்கு நான் போறேன்னா இல்லையாப்பா நானும் தான் வீட்டில் வேலை செய்கிறேன் எனக்கு யாரும் அமுத்தி விடுறா இப்போ முன்னாடியே பண்ண முடியும் ஒன்றும் நீ பண்ண வேணாம் சரி காலையே அமுகம் விட்டுறேன் தயவு செஞ்சு முது வேற என்ன தெரியல வலி விடு ஓடி குடிச்சிட்டே ஆட்டம் போட எல்லாமே வலி குடிச்சே ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது இதே குடின்னே சொல்லாத பாப்பா நீ எப்பயோ குடிச்சதுக்கு அது இப்பதான் எஃபெக்ட் காட்டுது சரியா ஒரு வாரத்துல என்னடி சாப்பிடணும் இனிமே மனசார கூட குடிய பத்தி நினைச்சு பார்க்க கூடாது சரிங்க டாக்டர். ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து. டாக்டர் இனிமேல் இந்த தனியை பிடிச்ச குடியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். எப்படி கேட்டது ஏதோ வயசானதுக்கு அப்புறம் காட்டுது கல்யாணம் பண்ண இப்ப கல்யாணம் பண்ணி குடிக்கும் போதுன்னா அது அப்ப பின்னாடி எஃபெக்ட் காட்டுமா நம்ம என்ன எஃபெக்ட் காட்டுது நான் கல்யாணம் பண்ணிட்டு அவர் பிள்ளைய வச்சுருந்தேன் என்ன எனக்கு எஃபெக்ட் காட்டுது உனத்தான் எஃபெக்ட் காட்டுறாங்க கழுத்துல இப்படி அந்நியன் மாதிரி பண்றேன் சரி சாப்பிடுவேன் அப்படின்னா நான் கம்மன் படுத்துக்கு அனுவேன் எப்ப பசிக்கோ நீ போட்டு சாப்பிட்டுக்கோ நல்லா தாண்டி இருந்த நான் மூஞ்செல்லாம் ஒன்றும் காட்டல கேஸ் தாண்டி காலையில எடுத்துக்க வேண்டி ஒரு கேஸ்க்காகலாம் ஒன்றும் அப்படி இல்லை அப்புறம் என்ன உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சரியா நான் படுக்கிறேன் எனக்கு டயர்டா இருக்கு யோசித்தனும் பண்றது இப்பதானே இப்படி பண்ண மாட்டியா அப்படி யாராவது சொன்னாங்களா என்னையாவது என்ன சொல்ல போறா இப்படி இதெல்லாம் பண்ண மாட்டியா நீ இப்பெல்லாம் என் கண்டுக்கவே மாட்டேல கண்டு முன்னாடி கண்டுக்கிறதுல என்னை எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போக மாட்டேன் எப்ப பாரு வேலைக்கு வேலைக்கு போனா இப்போ நம்ம இப்ப எப்படி இருக்கோம் சண்டே ஒரு நாளாவது வெளியே கூட்டிட்டு போலாம்ல போலாம் நீ அப்புறம் சேனல் இருக்குல்லம்மா சேனல் பார்க்கணும் வீடியோஸ் பண்ணணும் சேனல் பார்க்கணும் வீடியோஸ் போடணும் வேலைக்கு போகணும் இதுவே தான் ரொட்டீன் நான் வீட்டுல ஒரு வீட்டுல கொஞ்சமா எனக்கு ஆசை இருக்கும் ஒன் டே தான் இருக்கு சரி இன்னைக்கு அவனோட இங்க பார்க் போலாம் மூவி போலாம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும்ல எதுவுமே பண்ண மாட்டேன் நான் இது முன்னாடி கூட்டி போனதே இல்லையே ஒண்ணு சேனல் வந்திருந்து எனக்கு ப்ரெஷர் அதிகமாயிட்டோமே வியூஸும் போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர் எதுவும் வாங்கியும் கொடுக்க மாட்டேன் உனக்கே தெரியும்ல வேலைக்கும் போறேன் யூடியூபும் பாத்துக்கிறேன் வீடியோவும் எடுத்துக்கிறேன் ஒரு 90 வாங்கி கொடுங்க எப்போல இருந்து சரி நான் வாங்கி தரேன்டி நான் வாங்கி தரேன்னு சொன்னாடி உனக்கு எப்போ வாங்கி தருவேன் சம்பளம் எப்படி இழுத்தடிக்கிறானோ உனக்கு தெரியுமா தெரியாது நான் வாரப்புள்ள தானே போறேன் நான் வாரப்புள்ள தானே வேலைக்கு போறேன் நான் போகாம இருக்கேன் இல்ல நான் போக மாட்டேங்கிறேன் எனக்கு உடம்பே சரியில்லை நான் போறேன்னா இல்லையா செட் ஆகாதுடா இது என்ன செட் ஆகாது ஆமா கூட்டிட்டு எங்காச்சும் வெளியே கூட்டிட்டு போனாதான் ஒரு புருஷன் முன்னாடி வாங்கணும் அவங்க இதை இல்லை இதை நீ மீன் பண்ணியா நான் லவ் பண்ணி அப்படியே வெளியில கூட்டி கஷ்டப்படுற நேரத்துல நீ கூட இருக்கணும் தாண்டி எல்லாம் பண்ணி நான் மட்டும் சொல்லியிருக்கணும் இல்லையா என்ன சொன்ன நான் குடிக்க மாட்டேன் எனக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லைங்க ஆனா இப்ப பார்த்தா குடிச்சிட்டு சுத்திட்டு சொல்லிட்டு இருந்தா இல்லையா லவ் பண்ணணும்னு சொன்னதே இல்லையா அப்படி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட போறோம் இதை பண்றோம் நம்ம சொன்னதே இல்லையா அப்புறம் என்ன நீ ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன குடிக்கவே இல்லை அது இதுன்னு ஆரம்பிச்சு இப்ப எங்க வந்து நிறுத்தி இருக்கு சொல்லு அதான் பண்றது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்ப பாரு வேலை 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 இப்படி அப்ப எனக்கு சமைச்சு நல்லா கேட்டுக்க நல்லா தெரியும் யூடியூப் ஒரு கோல் சரியா அது ஒரு வியூஸ் வந்தாலும் லட்சம் வியூஸ் வந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு இருப்பேன் பைத்தியமா நான் யூடியூப் உனக்கு நேரத்தை நான் உப்பே ஒண்ணு தெருவுலாம் உள்ள என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ பேச முடியும் என்னடி உனக்கு பிரச்சனை உனக்கு என்னடி செட் ஆகாது அப்படி சரியான டென்ஷன் உனக்கு அப்படி எனக்கு போக வரணும் ஆகாது அப்படி
நான் சீரியஸா சொல்றேன், இது செட்டே ஆகாது. சரியா? உனக்கு வந்து வேலை யூடியூப் இந்த ரெண்டுமே தான். யூடியூப்ன்றது என்னோட பேசன்றது. நான் என் உலகமே அதுதான். லூஸ் யூடியூப் பத்தி பேசுறேன். எவ்வளவு கஷ்டப்படணும்னு தெரியுமா? நீ ஒரு வீடியோ எடுத்து நீ அன்னைக்கு லாஸ்டா பிராங்க் பண்ண, அது எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு தெரியுங்களே. உன்கிட்ட சொன்னாலே வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நான் நைட் என்ன ஒரு நிமிஷம் கேளு, ஒரே நிமிஷம். அன்னைக்கு நான் யூடியூப் அந்த பிராங்க் எடுத்து முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் நான் தூங்குவோம். பிராங்க் எடுத்து தூங்குவோம் எத்தனை மணி? எடிட்டிங் பண்ணி முடிச்சு தூங்குவோம் எத்தனை மணி? வீடியோ எடுத்து முடிச்சு நம்ம 10 மணிக்கு எடுத்து முடிச்சோம். எத்தனை மணிக்கு அது அப்ப கொஞ்சம் கூட யோசிக்க முடியும். அப்ப காலையில ஏஞ்சி கிளம்பி வேலைக்கு போனா இல்லையா? என்ன லூஸ் தனமா பேசிக்கிட்டு இருக்காது. அப்படி நானும் கஷ்டப்பட்டு அப்படியே வரணும் தான் போகிறேன். உனக்கு எதுவும் செய்யாமலாம் கிடையாது, எல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வெளியே போறாங்க? மத்தவங்க நீ ஏன் கண்டுக்கிற? நான் அப்பயே சொல்லிட்டேன், மத்தவங்க பேச கேட்க இருக்காத, மத்தவங்க எதுவும் சொன்னாலும் ஏத்துக்காது, நீயும் மத்தவங்கள்ட்ட போய் எதுவும் சொல்லாதன்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன். நீ என்ன மத்தவன்ட்ட என்கிட்ட பேசாது. உனக்கு என்ன நான் குறை வச்சுங்க அதை மட்டும் சொல்லு. குறைன்னு இப்ப நிறைய இருக்குது, எல்லாம் சரி பண்ணிக்கல. அதுக்கானதான் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. ஏதோ பண்ணாதீங்க பாரு. நானும் நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறோம். சரியா? செட் ஆகாது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப பேசுற நீ, திரும்ப பேசுற நீ, திரும்ப பேசுற நீ, என்ன திரும்ப பேசுற நீ, 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 திரும்ப பேசுற நீ. இன்னும் டிவோர்ஸ்ல வந்து நிக்கிற பிராங்க் எதை பண்றியாங்க? மயிர்ல பிராங்க் பண்றாங்க. எவ்வளவு சீரியஸா இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா பேசிட்டு பிராங்க் பண்றாங்களாமா. எங்க பிராங்க்? என்னத்த சுத்தி பாக்கற? கேமரா வச்சிருக்கேன்னா உன் போன் இங்க? என் போன் எங்க? என் தம்பி வந்து வாங்கிட்டு போலையா? காலையில அவன் வாங்கிட்டு போனாலும் அவன் போன் இல்ல, உடஞ்சிருச்சுன்னு. நீ இப்பெல்லாம் பேச மாட்டேடி. நான் வந்தோடனே இப்படிலாம் டென்ஷன் படுத்த மாட்டேன். நீ எனக்கு நல்லா தெரியாத. அப்ப டென்ஷன் படுத்த மாட்டேன்னா எனக்கு டென்ஷன் ஆகணும்னா இப்ப நீ எப்படி பண்ணி இருக்கணும் சொல்லு. நீ எப்படி பண்ணீங்கன்னா நான் டென்ஷன் ஆவேன். சும்மா சுத்தி பார்த்துட்டு பேசு. ஏதோ நீ விளத்தனம் பண்ற வீடு. நீ பிளான் பண்றதா வீடு நீ இப்படி வச்சிருக்க மாட்டியே. எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. ஏன்னா முட்டான தூங்க வச்சிருக்கே நீ. அதான் டவுட்டா இருக்கு. சீரியஸா பேசுறான்டா. நான் புட்டு ஏதோ பண்ணிக்கிறோம். எங்க லைஃப் நான் தேவையான பேசினா சொம்ப எடுத்து மண்டி உடைச்சிருவேன்னு. அவன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சும்மா இருக்கிற முடியும். வேலைக்கு போய் கஷ்டப்படுறது யாரு? என்ன கஷ்டப்படுறதுனா நீ வீட்டுல தான் சத்தம் போடாத. என்ன எல்லாம் வரணுமா? சைலண்டா பேசு. பின்னாடி உனக்கு பிரச்சனை நல்லா தாண்டி பண்ணிக்கலாம். அப்படிலாம் தர முடியாது. உன் இஷ்டம் இருக்கலாம். நீ வருவ நீ போவான்னு நானா விட்டுலாம் போக முடியாது. போறான் நீ கிளம்பி. நீ போறனா உங்க வீட்டுல உங்க மனசு சரியில்லை, என் கூட இருக்க பிடிக்கல, உங்க அம்மா வீட்டுல போய் ஒரு வாரம் இருந்து சும்மா தேவை டிவோர்ஸ் பண்ற மாதிரி பண்ண காது கண்ணெல்லாம் செவந்து பாத்துக்கு. போ கிளம்பி போ, எங்கேயோ போயிட்டு வா. பிடிக்கலன்னா ஒரு 10 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பிடிக்கல நானும் பாக்குறேன். என்ன செட் ஆகாது? நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்துக்கிற. சரியா? டே ஃபுல்லா நீ என்ன மயக்க அப்படி யோசிக்கிறேன்னு கேக்குறேன். ஆமா, இங்க பாரு. எனக்கும் சில ஆசைங்க இருக்கும், உனக்கும் சில ஆசைங்க. நீ யூடியூப்ல அப்படியே டாப்ல வரணும். டாப்ல வரணும்னா இல்ல, அதுல இருந்து 1/2% வந்தா கூட போதுங்கிறேன் நானு. பணம் யூடியூப் பொறுத்தவரை நான் பணம் சம்பாதிக்கணும் போகவே சரியா. என் ஃப்ரெண்ட்ஸ் ஐ அம் கோயிங் டு சென்னை, ஐ அம் கோயிங் டு கோயம்புத்தூர், ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம எவ்வளவு கஷ்டம்னு தெரியுது இல்லையா? நம்ம எந்த மாதிரி வீட்டுல இருக்கோம், நம்ம எப்படி என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். புரியுதா இல்லையா? எப்படி தகுந்த மாதிரி நடந்துட்டு என்னடி இதெல்லாம் காரணம் காட்டி டிவோர்ஸுங்கிற ஒன்னே. அப்படி எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்கும். அந்த ஏஜ்ல ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்றீங்க. நான் அதுக்கான வேலையை பார்க்காம இருந்தா நீ சொல்றது நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். நீ என்ன வேலை பாக்குறது? நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா போய் தண்ணி போட்டுட்டு வந்து படுத்துக்கிறேன். இதுதான் உனக்கு தெரியுது. சரி, சண்டே எனக்கும் ஒரு லாஸ்ட்ல நீ அந்த பிராங்க் பிராங்க்னு சொல்லிட்டீங்கன்னா செம்ம கடுப்பாயிரும் பாத்துக்கு.
இது prank இல்லடா, நான் serious ஆ கேமரா எங்க வச்சு நீயே போய் எடுத்துட்டு வந்து நான் எடுத்தனா அப்புறம் வேற மாதிரி ஆயிடுது. போய் நீயே எடுப்போம். நான் எங்க prank பண்றேன்? அது நீ வச்சா நீ உனக்கு தான் தெரியும். நான் தான் prank இல்லைன்னு சீரியஸா சொல்றேன்ல. prank தான் நான் எப்படி நடந்துப்பேன், எப்படி இருக்குன்னு கூட தெரியாதா? டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்டா. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்டா. செட்டே ஆகாது. உங்கள்கிட்ட தான் சொல்றேன். என்னடி இப்ப நான் சொல்றேன் டிவோர்ஸ் எல்லாம் தர முடியாது. நீ போறனா எங்கேயோ போ. டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஜாயின் போட்டா தானே எந்த மேடம் தான் ஜாயின் போடுவான். நான் எவனா தான் என்கிட்ட வந்து நான் பாத்துக்கிறேன். எவன் என்ன வந்து டிவோர்ஸ் போடுறா ஜாயின் போடுறான்னு எவன் கேட்கணும் பாத்துக்க. நீ கேட்கலாம் கட்டப்படி அதுக்கு என்ன இருக்குமோ அது இருக்கும். நான் அப்படிலாம் என் முட்டாணி ஒன்னிலாம் விட்டுட்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட் உங்களோட எப்படி வந்தாலும் அப்படித்தான் நான் இப்பயே இருக்கேன். இப்ப இல்லை எப்பவுமே அப்படித்தான் இருக்கும். அப்படி